ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, திருதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோவாவின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு துறையிலிருந்து மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவு லக்கினத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அசுபஸ்தானம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல். இது பலத்தை தருகிறதா, பலகீனத்தை தருகிறதா? பலத்தை தரும்போது எப்படி தருகிறது, பலகீனத்தை தரும்போது எப்படி தருகிறது என்பது சார்ந்த தகவலை பாருங்கள் நண்பர்களே. இதுவரையில் எந்த நூலிலேயும் தற்போது சொல்லக்கூடிய தகவலை எந்த ஒரு ஜோதிடரும் சொன்னதாக அடையாளம் காட்டப்படவில்லை. நானும் நிறைய நூல்களை படித்திருக்கிறேன். 27வது ஆண்டு அனுபவத்தில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எந்த லக்கணத்திற்கு 8ஆம் இடம் பலமான பாதிப்பை தருகிறது, எந்த லக்கணத்திற்கு யோகத்தை தருகிறது, எந்த லக்கணத்திற்கு வாழ்க்கையில் வந்து போகக்கூடிய ஒரு சராசரி திசையாக வந்து போகிறது என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். எல்லா ஜோதிட நூல்களுமே கூட ஒரு குறிப்பிட்ட தகவலை சுலபமாக ஜோதிடர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக எந்த ஒரு தகவலையும் சொன்னதாக தெரியவில்லை. ஏன் என்று கேட்டால், ஒரு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவலை அடுத்தவர்களிடம் சொல்லுகிறார்கள் அல்லது வாடிக்கையாளர்களும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அது யோகம் என்று சொன்னால் யோகம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். யோகம் இல்லை, பாதிப்பு என்று சொன்னால் பாதிப்பு இல்லை, பாதிப்பு என்று எடுத்துக்கொள்கிறார்கள். ஏன் அந்த யோகம் வந்தது, ஏன் அந்த பாதிப்பு வந்தது என்பது சார்ந்த தகவலை எந்த ஒரு ஜோதிடரும் அறுதியிட்டு ஒரு முடிவுக்கு வந்ததாக இதுவரை தெரியவில்லை. 1999ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி முதலில் ஜாதகத்தை வாடிக்கையாளர்களிடம் வாங்கி பார்த்தேன். அன்று முதல் இன்று வரை அத்தனை ஜாதகமும் கையில் இருக்கிறது. இதில் நாம் கண்ட அனுபவத்தில் சில தகவல்கள் மற்றும் நூலில் இருந்து எடுக்கப்பட்ட சில தகவல்கள், இந்த இரண்டையும் சேர்ந்தது தான் இந்த பதிவு. சரலக்கணங்களான மேசம், கடகம், சிம்மம், மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 லக்கணத்துக்காரர்களுக்கு சங்கடங்களை தருகிறது, பெரிய இழப்பை எதுவும் தருவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இந்த சரலக்கணங்களான மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 லக்கணத்துக்காரர்களுக்கும் இந்த தசாபுத்தி நடக்கும் காலத்தில் வெளியூர் செல்லுவதற்கான அல்லது வெளிநாடு செல்வதற்கான யோகம் அமைந்தால் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்து திசையும் உங்களுக்கு அற்புதமான யோகத்தை அள்ளித்தந்து விடுகிறது. ஆனாலும் குடும்பத்திலிருந்து பிரித்து விடுகிறது என்பது தான் இங்கு கொஞ்சம் பலகீனமான ஒரு தகவல். அதற்கு அடுத்து ஸ்திர லக்கணங்களான ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம் என்ற கும்ப லக்கணம், இந்த 4 லக்கணங்களுக்கு அபரிமிதமான அல்லது சொல்லி மாளாத அவமானத்தையும் சங்கடத்தையும் பாதிப்பையும் துர்மரணத்தையும் அல்லது உறவுகளிலிருந்து சந்நியாசியாக விலகி போவதையும் தெளிவாக அடையாளம் காட்டுகிறது. பாருங்கள் நண்பர்களே, இந்த 4 லக்கணத்துக்காரர்களுக்கும் உபய லக்கணங்களே 8க்குரிய ஸ்தானமாக வருகிறது என்பதுதான் மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு தகவல். ஆக இந்த ஸ்திர லக்கணங்களுக்கு 3 8க்குரியவர்கள் மாரகாதிபதி. அதில் 3ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகம், 8ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகம் ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருக்கும் பட்சத்தில், நட்பு கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில், இந்த 2 கிரகத்திற்கும் 3 8க்குரிய 2 கிரகத்திற்கும் லக்னாதிபதி பாகை ரீதியாகவோ அல்லது நின்ற ஸ்தான ரீதியாகவோ பாவக ரீதியாகவோ பலகீனமாக இருக்கும் பட்சத்தில் கர்ண கடூரமான பாதிப்பை தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்தது உபயலக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை தந்து விடுகிறது, அதிக உழைப்பை தர வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் அற்புதமான யோகத்தையும் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது.
அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்று என்னவென்று பார்த்தீங்கன்னா, இந்த உபயலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் லக்கணத்துக்கு 2க்குரியவனுடைய நட்சத்திரமாக அமைந்து விடுவது என்பது சாலச் சிறந்ததாக கருதப்படுகிறது. அந்த வகையில் அது யோகத்தையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து பலவீனம் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் மூலம் ஆயுள், தீரா கடன், சிறை தண்டனை பற்றி அறியலாம். துயரங்கள், துரதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயம், சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்களையும் இதனால் அறிய முடியும். 8ஆம் பாவாதிபதி லக்கணத்தில் நிற்க தீர்க்க ஆயுள் உண்டு, மத நம்பிக்கையில் ஈடுபாடு இல்லாதவர், நோய் பாதிப்பு உண்டு, பலகீனம், பிடிவாதம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். 8ஆம் அதிபதி 2இல் நிற்க உடல்நலக்குறைவு, அகந்தை, நல்ல உணவை உண்ணாதவர் அல்லது நல்ல உணவை சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடக்கூடியது. இது இல்லாமல் திருட்டு தொழில் என்பது சுலபமாக இவர்கள் பயணப்பட்டு விடுகிறார்கள். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 3இல் இருக்கும் பொழுது ஆயுள் கூடும், காது நோயில் ஏற்படுகிறது, பதட்டமாகவே இருப்பார்கள், நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு 3க்குரியவன் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு தோள்பட்டை சம்பந்தப்பட்டது, கைகால்கள் சம்பந்தப்பட்டது, குறிப்பாக கைகள் சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் பாதிப்பையோ அல்லது சங்கடத்தையோ அல்லது உடைதல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையோ அடையாளப்படுத்தி விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 8ஆம் அதிபதி 4இல் இருக்க ஜாதகர் பெயரில் சொத்து எதுவும் இருந்தால் அது பலமான பாதிப்பையும் அவமானத்தையும் இழப்பையும் தந்து விடுகிறது. சுய கட்டுப்பாடு அதிகம் உள்ளவர், அதே சமயத்தில் அன்பு உள்ளவர், குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பொருளாதார சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது இல்லாமல் தாயினுடைய உடல்நலத்துக்கும் ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் சிறந்ததாக இருப்பதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படி சிறந்ததாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உடல்நலத்திலேயும் குணநலத்திலேயும் சற்று ஏற்ற இறக்கத்தை கண்டு அவமானங்களை அள்ளித்தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 8ஆம் அதிபதி 5இல் இருக்க விரைந்து செயலாற்றக்கூடிய தன்மையுள்ளவர், அமைதி, பொறுமை, நிதானம் இல்லாதவர், ஏற்ற தாழ்வுகளை அடிக்கடி சந்திக்கக்கூடிய மனிதர். லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் 6க்குரியவன் இருக்கும் பட்சத்தில் ஆயுள் கூடும், செல்வ வளம் பெருகும், விருப்பங்கள் நிறைவேறும், வழக்கு, திருட்டு மூலம் செல்வ இழப்பு ஏற்படும், எதிரியினால் அவமானத்தையும் நஷ்டத்தையும் சந்திக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி கூட்டு தொழில் கூடாது, கணவன் மனைவி உடல்நலம் பாதிக்கும், உறவு சரியாக இருப்பதில்லை, தொழில் பாதிப்பு, தீயோருடைய தொடர்பு, கடத்தர நாசம் போன்றவை ஏற்படுகிறது. இது அனைத்தையும் இவர்கள் வெளிநாட்டிலேயோ அல்லது வெளி மாநிலங்களிலேயோ இருக்கும்போது இதே 8க்குரியவன் 6இல் அமர யோகத்தை தந்து விடுகிறது. இது கிட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தம் என்ற சிறப்பை தந்தவர். அதாவது 8க்குரியவன் 7இல் இருக்கும் பொழுது, ஏனென்று கேட்டால் 8க்குரியவன் தனது ஸ்தானத்துக்கு 12இல் மறைகிறான் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8இல் இருக்க ஆயுள் கூடும், தொல்லைகள் உண்டு, ஆனால் இறுதியில் வெற்றி உண்டு, சுயக்கட்டுப்பாடு, வழக்கு பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெற்றி பெற்று வருவதை நடைமுறையில் அடையாளப்படுத்தப்படுகிறது. 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்க மற்றவர்களுக்காக வாழ விரும்பாதவர், இளமையில் உற்சாகம் இருக்கும், அதிர்ஷ்டமும் உண்டு, ஆனால் முதுமையில் பெரிய சங்கடங்களையும் பாதிப்புகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். 8ஆம் அதிபதி 10இல் இருக்க செலவாளியாக இருக்கிறார்கள். பெற்றோருடன் வசிப்பவர் எந்த சூழ்நிலையிலும் சமாளிப்பார், தடைகள் இருப்பிலும் வெற்றி கிட்டும், ஆனால் தாய் தந்தையை விட்டு விலகுபவர்கள் இது பெரிய பாதிப்பையும் இழப்பையும் சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்க ஆயுள் கூடும், திறமை, சுயக்கட்டுப்பாடு உண்டு, துணைவருக்கும் தனக்கும் ஒத்து வராது, அனைவராலும் விரும்பப்படுகிறார்கள், ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கசப்பை அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படி இல்லாவிட்டால் மனைவி தான் தோன்றித்தனமாக செலவு செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக அமைந்து சங்கடத்தை உண்டு பண்ணிவிடுகிறார்கள். இது ஆணுக்கு பெண்ணுக்கும் 2 ஜாதகத்திற்குமே பொருந்தி போகிறது என்பதுதான் மேலும் சிறப்பான தகவல். லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி 12இல் இருக்க ஆயுள் குறைவு ஏற்படும், வயிற்று வலியால் கண்டம் உண்டு, பணத்தாசையும் சக்தியையும் இழப்பார்கள், துன்பம் தொல்லைகளுக்கு ஆளாக ஏதுவான சூழ்நிலை உண்டு பண்ணிவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக லக்கணத்துக்கு 8ஆம் இடம் என்பது பொதுவாக என்று சொல்லாமல் சரலக்கணங்களுக்கு என்ன பலன் தருகிறது, ஸ்திர லக்கணங்களுக்கு என்ன பலன் தருகிறது, உபயலக்கணத்திற்கு என்ன பலன் தருகிறது என்பதை
பிரித்து ஆய்ந்து உங்களால் பலன் சொல்ல முடியுமானால் அல்லது பலன் பார்க்க முடியுமானால் இந்த பலன்கள் உங்களுக்கு தவறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை கூறி மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. நான் தரும் பதிவுகள் அனைத்தும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது, அதற்கு அடுத்து நூலில் படித்திருந்தாலும் என்னுடைய நண்பர்கள் மூலம் பகிர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பதிவு அந்த தகவல்கள் கிட்டத்தட்ட 80% மேல் என்னுடைய அனுபவத்தில் பார்த்து ஒத்துப்போன தகவல்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் காணொளிகளாக என்பதை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பகிருங்கள். இந்த பதிவுகள் உங்களுடைய நண்பர்களுக்கு தேவைப்படலாம் அல்லது இந்த பதிவை நண்பர்கள் தேடிக்கொண்டும் இருக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு பகிருங்கள் மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.